இன்னும் உங்களுக்கு புரியல? இந்த அமுதாக்கு உங்க மேலயும் இந்த குடும்பத்து மேலயும் எம்பிட்டு பாசமும் மரியாதையும் இருக்குன்னு உங்களுக்கு புரியலையா? என்ன போய் சந்தேகப்பட்டு எனக்கு நீங்க பரீட்சை வைக்கிறீங்களா? இதுக்கப்புறமும் உங்களுக்கு புரிய வைக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. அவங்கதான் எப்பவுமே என்ன படிக்க விடாம ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நீங்களும் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல அத்தை. ஏதோ கோவத்துலதான் இப்படி புரியாம நடந்துக்கிறியேன்னு பார்த்தேன். ஆனா இவ்ளோ தூரம் டிராமா பண்ணுவியன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த வயசுல நான் திரும்ப படிக்கிறதுக்கு எம்புட்டு கஷ்டப்பட்டு ஜட்ஜு மினிஸ்டர் எல்லாத்தையும் பிடிச்சு பரீட்சை எழுதுறதுக்கு அனுமதி வாங்கியிருக்கேன். உங்க பையனை வாத்தியார் ஆக்கணும்னு நினைச்ச நீங்க நான் கஷ்டப்படுறத பார்த்து முன்னாடி வந்து நின்னு பாராட்டி இருக்கணும். சரி, முன்னாடி வந்து பாராட்டலனா கூட பரவாயில்ல, என்ன தடுக்காமலாவது இருந்திருக்கலாம்ல. நான் முன்னேறி மேல வரக்கூடாதுன்னு எல்லாரும் என் காலை புடிச்சு இழுக்கிறாங்க. அவங்கள நீங்க கண்டிக்கலனாலும் பரவாயில்ல, அவங்க பண்ற விஷயத்துக்கு துணை போகாம இருக்கலாம்ல. உங்க வலியும் வேதனையும் புரிஞ்சதுனாலதான் உங்க மகனை வாத்தியாராக்க நானும் கஷ்டப்பட்டேன். ஆனா என் மனசுல இருக்கிற வலி வேதனை எதுவுமே உங்களுக்கு புரியல. புரியாதத்த நான் படிச்சு வாத்தியாராகி உங்களுக்கு புரிய வைக்கிறேன். நீங்க எல்லாருமே உங்க சுயநலத்துக்காக பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா இந்த அமுதா அப்படி இல்ல அத்தை. அத கூடிய சீக்கிரம் நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஏக்கா, உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா? இந்த கூறுகட்ட பைய அமுதா பிள்ளைய படிக்க விடாம கண்ணை கெடுக்கிறது ஹால் டிக்கெட்டை ஒழிச்சு வச்சுக்கிட்டு இருக்கானா? ஏக்கா, நீ அவங்க கூட சேர்ந்து நாடகம் ஆடிக்கிட்டு இருக்க. அப்படி என்னக்கா அந்த புள்ள படிக்கிறதுல உனக்கு ஆத்திரம்? ஏண்டா, என் மக படிச்சு பரீட்சை எழுதி பாஸ் ஆயிடுவாங்கிற பயம் வந்திருக்கடா உனக்கு. அதான் அவளை எழுத விடாம கெடுக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க. நீங்க இதுல இருந்து தெரிய வேணா உனக்கு நாங்க ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம்னு. அக்கா, கல்லு அரிசில இல்ல உன் மனசுல இருக்கு. முதல்ல அதை தூக்கி வெளியே போடு. அறிவு கட்ட ஜென்மங்க. நீ வாத்தா, உன் மேல அக்கறை இல்லாதவங்க எப்படி நாசமா போனா நமக்கு என்ன? வா போலாம், வாத்தா. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம மொத்த குடும்பமே இப்படி நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காங்களம்மா. இவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்கம்மா, நாசமா போயிடுவாங்க. என்ன ஜென்மங்க இது? உன்னை வச்சு பெட்டு கட்டி இந்த வடிவேல் பைய, நீ முதல்ல நல்லா எக்ஸாம் எழுது, எல்லாம் சரியா போயிடும். அண்ணே, கொஞ்சம் வேகமா போங்கண்ணே. சித்தப்பா, பரீட்சைக்கு வேற நேரம் ஆச்சு சித்தப்பா. அதான் மனசை போட்டு குழப்பிக்காத, கரெக்ட் டயத்துக்கு போயிடலாம். முதல்ல நீ படிச்சது மட்டும் நினைச்சு பார்த்துக்கிட்டே வா. வீட்டுல நடந்த எந்த பிரச்சனையும் யோசிக்காத. அண்ணே, கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணே. படாம போமா, சீக்கிரம் போ. சீக்கிரம் சீக்கிரமா.
மேடம். நில்லுங்கம்மா, எங்க போறீங்க? சார் பரீட்சை எழுதணும் சார். ஹால் டிக்கெட் கூட கொண்டு வந்திருக்கேன். ஹால் டிக்கெட் இருந்தா நாங்க உன்னை உள்ள அனுப்பிடணுமா? டைம் என்ன ஆகுதுன்னு பாத்தியா? இம்பிட்டு லேட்டா வந்தா எப்படி உள்ள அனுப்ப முடியும்? சார் நான் அப்பவே வந்துட்டேன். எங்க அத்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. அதான் போய் பார்த்துட்டு வந்தேன். உன் குடும்ப சமாச்சாரம்லாம் எங்களுக்கு எதுக்கு? எங்களுக்கு ரூல்ஸ் தான் முக்கியம். நீ உள்ள போக வேண்டிய நேரம் முடிஞ்சிருச்சு. மேடம் சொல்றதாங்க கரெக்ட். சார் நீங்களே இப்படி சொன்னா எப்படி சார்? கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க சார். இந்த பொண்ணு படிக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கா சார். அவங்களுக்கு இது முக்கியமான பரீட்சை. தயவு செய்து அவங்கள உள்ள விடுங்க சார். முக்கியமான பரீட்சை இதுன்னு தெரிஞ்சிருந்ததுன்னா என்ன பண்ணிருக்கணும்? முத ஆளா வந்திருக்கணும். அத விட்டுட்டு கெஞ்சி கேக்குறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஏன் இங்க நின்னு ஏன் நேரத்தை வீணடிக்கிற? கிளம்பு, நாளைக்காவது கரெக்டா நேரத்துக்கு வா. போ. மேடம், அவங்க உள்ள போறதுக்கு இன்னும் 2 நிமிஷம் டைம் இருக்கு. உங்க வாட்ச் ஃபாஸ்டா போகுதுன்னு நினைக்கிறேன். நீங்க இந்த ஸ்கூலோட கரஸ்பாண்டா இருக்கலாம், ஆனா எக்ஸாமுக்கு நான் தான் சூப்பர்வைசர். உள்ள யாரை அனுப்புறது யாரை அனுப்பக்கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணணும். இவங்க எக்ஸ்ட்ரா டைம் முடியறதுக்கு 2 நிமிஷம் முன்னாடியே வந்துட்டாங்க. அதனால தாராளமா பரீட்சை எழுதலாம். நீங்க வாங்கம்மா உள்ள வாங்க. போமா. சின்னவள, நீ ஒரு கணக்கு போட்ட, மேல இருக்கவன் வேற ஒரு கணக்கு போட்டான் பாத்தியா? என்ன மேடம் இப்படி ஆகி போச்சு? விடு, அவ அப்படி என்ன பெருசா கிழிக்கிறான்னு நானும் பாக்குறேன். அவளை வேற விதத்துல தண்டிச்சுக்கிறேன். நம்ம லேட்டா தான் வந்திருக்கோம். அப்புறம் எப்படி அவங்க இன்னும் நேரம் இருக்குன்னு சொன்னாங்க?
எழுத விடாம தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? ஏன் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? மேடம் அவங்கள எக்ஸாம் எழுத விடுங்க. இந்தாங்க சித்தப்பா டீ. அத்தை இந்தாங்க டீ எடுத்துக்கோங்க. ம். அமுதாமா ஒரு நிமிஷம் இங்க வா. உட்கார் அத்தா, உட்கார். அமுதாம்மா, நீ ஆசைப்பட்ட மாதிரியே பரீட்சை எழுதி முடிச்சிட்ட. எனக்கு உன் மேல எந்த கோவமோ வருத்தமோ இல்லத்தா. அதனால நீ பழச எதையும் மனசுல வச்சுக்காத. இனி எல்லாத்தையுமே ஓரமா வச்சுட்டு இந்த வீட்டை நல்லபடியா பாத்துக்கோமா. இந்த வீட்ல உன்ன மாதிரி யாருமே பொறுப்பா இல்ல. நீ வீட்ல இருந்தாதான் எல்லாம் சரியா வரும். உன் புருஷனும் நாம நினைச்ச மாதிரி வாத்தியாராகி கை நிறைய சம்பாதிக்கிறான். நீ வீட்ல இருந்து அவனுக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டாலே போதும். அவனை நல்லபடியா பாத்துக்கிட்டாலே போதும். இந்த வீட்டை நல்லபடியா பாத்துக்கிட்டு அவன் கூட நல்லபடியா குடும்பம் நடத்தி சீக்கிரமே எனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ பெத்து கொடுத்தா போதும். அவனை கொழு கொழுன்னு வளர்க்கணும். அவன் வளர்ந்து நல்லபடியா படிக்க வைக்கணும். அதுக்கு நீ வீட்ல இருந்தாதான் சரியா வரும். நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. இனிமேலாவது அத்தை சொல்றத கேட்டு நடந்துக்கும். என்னம்மா, சரியா? இட்லிக்கு மாவு எடுத்து வச்சிருக்கேன். இட்லி சுட்டு சாம்பாரும் தேங்காய் சட்னியும் வச்சிருமா. சரிங்க அத்தை.
நீங்க சொல்ற மாதிரி வீட்டையும் உங்க பிள்ளையையும் நான் பொறுப்பா பாத்துக்கிறேன். அதே மாதிரி நானும் பொறுப்பா படிச்சு கண்டிப்பா வாத்தியார் ஆவேன். நான் இம்புட்டு பொறுமையா சொல்றேன், நீ என்னடான்னா திரும்ப படிக்க போறேன்னு சொல்ற? நீ ஸ்கூலுக்கு படிக்க போயிட்டா இந்த வீட்டை பொறுப்பா எப்படி பாத்துப்ப? அத்தை, நான் படிக்க போனாலும் இந்த குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் பொறுப்பா செய்வேன். அதுல எந்த குறையும் வைக்க மாட்டேன், அதுல இருந்து தவறவும் மாட்டேன். அதனால நீங்க அதை பத்தி எதுவும் கவலைப்படாதீங்க. நான் இந்த வீட்டுக்கு நல்ல மருமகளாவும் நடந்துக்க முடியும். அதே சமயம் எனக்கான தன்மானத்தையும் நான் சரி பண்ணிக்கணும். அதையும் என்னால சரி பண்ண முடியும். எனக்கும் உங்க மேல எந்த கோபமும் வருத்தமும் இல்லை. பாத்தியாமா, பாத்தியா? எம்புட்டு நெஞ்செழுத்தம் பாரு. எம்புட்டு பொறுமையா கிளிப்புளிக்கு சொல்ற மாதிரி சொல்ற. அவ என்னடானா தான் புடிச்ச முயலுக்கு 3 கால்னு ஒத்த கால்ல நிக்கிறா. அக்கா விடுக்கா, வீம்பு பேச்செல்லாம் ரிசல்ட் வர வரைக்கும் தானே இருக்க போகுது, பாத்துக்கலாம். இது கொஞ்சம் கஷ்டமான கணக்கு, அதனால எல்லாரும் நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேட்டுக்கணும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா உடனே கேட்டுறணும், சரியா? சரிங்க சார். சீக்கன் டீட்டா மைனஸ் காஸ் டீட்டா இதுதான் ஆன்சர். உங்க எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இல்ல யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா? இருந்தா கேளுங்க. உனக்கு என்ன கணக்கே புரியாது, இதுல சந்தேகம் வேற. உனக்கு என்னதான் புரியல கேளு. நீங்க போட்ட கணக்கே தப்பு. நான் போட்ட கணக்கு தப்பு. நீங்க போட்ட கணக்கு தப்பு தான். இதுக்கு நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண கூடாது. இப்படி போட்டா சரியான ஆன்சர் வராது. நான் ஸ்கூல் வாத்தியார், நீ 3ஆம் கிளாஸ் கூட படிக்காதவ. எனக்கு நீ கணக்கு சொல்லி தரியா? என்ன 10வது பரீட்சை எழுதிட்டோங்கிற திமிரா? எங்க நீங்க போட்ட கணக்கு தப்பா இருக்குன்னு சொன்னேன், இதுல என்ன திமிரு இருக்கு? நான் வேணா இதுக்கான கரெக்டான ஆன்சர் போட்டு காட்டவா? என்ன நீ எனக்கு எது சரி எது தப்புன்னு பாடம் எடுக்கிறியா? டேய் பசங்களா, நீங்க கிளம்புங்க, நாளைக்கு வாங்க வேற கணக்கு சொல்லி தரேன். போங்க. சரிங்க சார். இன்னைக்கு போட்ட கணக்கே தப்பு, இல்ல நாளைக்கு வேற சொல்லி தர போறாராம். ஏய் என்ன சொன்ன? நான் போட்ட கணக்கு தப்பா? விட்டா பேசிட்டே போற. கணக்கு பத்தி உனக்கு என்ன தெரியும் சொல்லு. பசங்க முன்னாடி நீ அசிங்கப்படக்கூடாதுன்னு தான் அவங்கள வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டேன். அப்படியா? நம்பிட்டேன். எனக்கு கணக்க பத்தி ரொம்ப தெரியாதுதான், ஆனா இந்த கணக்கு தப்பு, அது எனக்கு நல்லாவே தெரியும். வேணும்னா நீங்க புத்தகத்தை எடுத்து பாருங்களேன். நீங்க போட்ட கணக்கு சரியானு நீங்களே புத்தகத்தை எடுத்து பாருங்க. பக்கம் 283 பாருங்க. இல்ல தேடுறியல, அதனால சொன்னேன். இடது பக்கம் இல்ல, வலது பக்கம் பாருங்க. என்ன நான் சொன்னது சரியா இல்ல நீங்க போட்டது சரியா? சின்ன ஃபார்முலா தப்பா போட்டுட்டேன். ஸ்கூல்ல பசங்களுக்கு வேற வேற பாடம் நடத்துறதால சின்ன கன்ஃபியூஷன் ஆயிட்டேன். அதுக்குன்னு பசங்க முன்னாடி இப்படியா நான் பண்ணது தப்புன்னு அசிங்கப்படுத்துவ? அவங்க போனதுக்கு அப்புறம் தனியா சொல்லிருக்கலாம்ல.
தப்புனா தப்புன்னு தானங்க சொல்ல முடியும். இதுல உங்களை அசிங்கப்படுத்த என்ன இருக்கு? இது பசங்க படிப்பு சம்பந்தப்பட்டது. தப்பான கணக்கு அவங்க படிக்க கூடாதுல்ல. அதுவும் இல்லாம நீங்க ஒரு வாத்தியாரு, தப்பா பாடம் எடுத்துட கூடாது, அதனால சொன்னேன். மேடம் வாத்திக்கே பாடம் எடுக்கிறாங்களா? நாளைக்கு ரிசல்ட் வரட்டும். இவங்க வீட்டுல இருக்க போறாங்களா இல்ல பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்களான்னு பார்க்கலாம்.